ரேடியோ சிட்டி கேட்டுருக்கீங்க. குட் மார்னிங். நான் உங்க ரேடியோ சிட்டி லயா. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பண்ணிருக்கிற படங்கள்லாம் பயங்கர ஹியூமரஸ். அதையும் தவிர ஹியூமரும் பண்ண முடியும், என்னால வில்லன் ரோலும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில படங்கள்ல ஒரு ரவுடியாவும் அவர் நடிச்சிருக்காரு. அண்ட் இப்ப ரீசெண்டா மேயாதமான்ல ஹீரோவா நடிச்சு அவரோட பக்கமான டயலாக் வச்சு எஸ்மது சாங் வச்சுலாம் அப்படியே நம்மள பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது வைபவ். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் உங்க அப்பாவோட பண்ணிருக்கீங்க. சோ ஒரு எஸ்டாப்லிஷ்டான டைரக்டர் அவரு. சோ அப்படி ஒரு பர்சனோட ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றது அப்படின்றது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்திருக்கும்ல. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்ல, அது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபாதர் டைரக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு அந்த என்ன சொல்றது, பேசிக்கா அந்த டென்ஷன்ன்றது காமன். முதல் படம்னாலே அது டென்ஷன் இருக்கும். இது அப்பா டைரக்ட் பண்றது கொஞ்சம் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் அது ஒரு 1 வீக் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அது முடிச்சுட்டு வெங்கட் பிரபு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் தமிழ்ல. ஸோ பீங் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட், ரொம்ப ஈஸியா இருக்கும். அவரோட ஜென்ரலா ஒர்க்கிங் இஸ் வெரி ஈஸி வித் ஹிம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால ஹி நோஸ் மீ வெல். ஸோ இந்த கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவர் எழுதுவார் இந்த கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஜேர்னி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எனக்கு. சூப்பர் சார். இப்ப நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட நாங்க கேட்கும்போது எந்த ஆக்டரோட நடிக்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அவங்க சொல்ற பேர்கள்ல கண்டிப்பா நம்ம அஜித் சார் பேர் இருக்கும். எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் தெம் நம்ம அஜித் சார் பேர் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஆக்டரோட நீங்க மங்காத்தால நடிச்சிருந்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வேணா ஒரு ஃபுல் டே ஷோ வைக்கணும், அதுக்கு தனியா ஒரு ஷோ வைக்கணும். சூப்பர் ஹியூமன் பீன் அவர், அப்படிதான் சொல்லணும். ரொம்ப டவுன் டு எர்த். அந்த எங்களுக்கே அவர் ஸ்டார்டம் இவ்வளவு பெரிய ஸ்டார் இப்படி இருப்பாரா அப்படின்றது நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன் நிறைய. என்னதான் இருந்தாலும் we are all humans தெரியும் நிறைய விஷயங்கள். அது சொல்லதான் சொன்னல ஒரு ஷோ வேணும். ஓகே, சோ பேசிக்கலி தான் யூ ஃபீல் அபௌட் அஜித். ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா. சூப்பர். சோ நீங்க சரோஜாவா இருக்கட்டும், கோவா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபன்னி, பயங்கர ஒரு காமெடி வேஷன்ஸ். அண்ட் சென்னை 28 நீங்க அதுல ஒரு ரவுடியா ஒரு வில்லனா வந்தீங்க. சோ நீங்க சூஸ் பண்ற படத்துல ஒரு டிஃபரெண்ட் ஜானர்ஸ். எவ்ரி ஃபிலிம்ல நீங்க டிஃபரெண்டா ஒரு படத்துல நான் காமெடி, இன்னொரு படத்துல ரொமான்டிக் ஹீரோ, அந்த மாதிரி எப்படி உங்க ரோஸ் நீங்க சூஸ் பண்றீங்க? எதை பார்த்து ஸ்கிரிப்ட் நீங்க சூஸ் பண்றீங்க? இல்ல, அதான் அது கேட்கும்போது எனக்கு ஃபீல் ஆகும், இது நம்ம பண்ணலாம், இது பண்ணா ஐ கேன் ஸ்கோர், நல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோண உடனே I'll say yes. சில ஜெனரலா இந்த மாஸ் படம் பண்ணலாம், இல்ல ஒரு ஆக்ஷன் படம் பண்ணலாம், சும்மா ஒரு பொண்ணை லவ் பண்றான், அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் எதுக்கு தியேட்டருக்கு வராங்கன்னா டு பி என்டர்டெயின்மெண்ட்காக வராங்க. அண்ட் இல்ல ஏதாவது நல்ல படம் பார்க்க தான் வருவாங்க. சோ அது அவங்கள ரீச் பண்றதுக்காக தான் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். சூப்பர். இப்போ உங்க அப்பாவே ஒரு பெரிய டைரக்டர். சோ உங்க ஃபேமிலில நிறைய பேர் எதிர்பார்ப்புகளோட இருந்திருப்பாங்க உங்ககிட்ட. அப்படி இருக்கும்போது நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கும். நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா இது நல்லா இல்ல, இது சரிப்பட்டு வராது, இல்லன்னா நீங்க ஏதாவது ஒழுங்கா பண்ணீங்கன்னா பரவாயில்லையா, ஓகே நல்லா, அவங்க நல்லா தான் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு யார் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கிரிட்டிக் நினைக்கிறீங்க? அம்மான்னு சொல்லலாம். ஆக்சுவலி மை மதர். ஏன்னா எது பண்ணாலும் பிடிக்காது உங்களுக்கு. என்ன போன படத்துக்கு இந்த படத்துக்கும் ஓகே, கொஞ்சம் சிரிச்சிருக்க, அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கு அடுத்த படம் பார்த்தா அந்த படத்தை விட இந்த படத்துல ஓகே, உன் கண்ணு கொஞ்சம் பேசிச்சு. சோ ஃபுல்ஃபில்டா நல்லா பண்ணிருக்க பாரு இந்த படம்னு சொன்னதே இல்ல இது வரலாம். அப்பனா பேசிக் நீங்க உங்க growthக்கு காரணம் உங்க அம்மா அப்படின்னு வச்சுக்கலாம். மோர் தென் சான்ஸ் அப்படின்னு. பிகாஸ் யார் நம்மள பயங்கரமா இப்படி இன்னும் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டே இருக்காங்களோ அப்பதான் நம்ம வெறி வரல, எப்படி மண்டை காட்டு வரல, அந்த மாதிரி எவ்வளவு பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறாங்களா, அதான் புரியல. இந்த படத்துல என்ன இவ்வளவு குண்டா இருக்கு, இந்த படத்துல என்ன இப்படி இருக்கு, உனக்கு காஸ்டியூம்ஸ் இது இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லி விட்டு நான் சரி ஓகே படம் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா ஓகே வீட்டுல பிடிக்காது அப்படின்னு டிசைட் ஆயிட்டு தான் காட்டுறது. சூப்பர். நீங்க மேயாதமான்ல நடிச்ச இந்த ரோல் பாத்தீங்கன்னா மத்த படங்கள்ல இருந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தது, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். சோ அத பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. காமெடின்றது கொஞ்சம் அவ்வளவு இல்லாம இருக்கும், அந்த சீன்ல இருக்கும். அந்த சீனை எப்படி எலிவேட் பண்றது தான் கொஞ்சம் இருக்கும் காமெடின்றது. பட் முழுக்க காமெடி இல்லாம டோட்டலி யூத் என்டர்டெய்னர். இது அவங்களோட லைஃப் ஜேர்னியா இருக்கும். படம் பார்த்தப்போ இது டெஃபினட்டா அவங்க ரிலேட் பண்ணிப்பாங்க. சோ ஒரு டைம் நம்ம லைஃப்ல நம்ம இத பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஈஸியா ரிலேட் பண்ணிக்க கூடிய ஒரு படமா இருக்கும். டெஃபினட்டா இந்த இதய முரளி தான் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் நான். ஆமா, அதுவும் உங்க எஸ்மது சாங் பயங்கர ஃபேமஸ். வேற எங்க போனாலும் அந்த எஸ்மது போஸ்ட் கார்டு சாங் தான் போயிட்டே இருக்கு. பொண்ணே மதுமிதா, நீ என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தா, உனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு நீ என்ன அவ்வளவு ஒத்தா, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறேன் நான் அவ்வளவு பெத்தா, போதண்டி சங்காத்தமே வேணா போடிங்கோ.
தேங்க்யூ நன்றி வணக்கம். இங்க பீப் போடுறதுக்கு லைட்டா கொஞ்சம் வசதி கிடையாது. தேங்க்யூ. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். நான் நினைக்கிறேன் ராகேஷ் ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். உங்க வாயாலே டைரக்டா கேட்டதுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப மேதமான்ல பாத்தீங்கன்னா செம்ம குத்தாட்டம் போட்டுக்கீங்க நீங்க. ரொம்ப நேச்சுரலா அப்படியே சும்மா ஃப்ளோல வந்த மாதிரி இருக்கு. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இப்ப இந்த பாத்தீங்கன்னா தங்கச்சியோட ஒரு குத்து பாட்டு இருக்கு, அப்புறம் அந்த எஸ் மது சாங்லயும் குத்து டான்ஸ் இஷ்டத்துக்கு. அப்ப எப்படி கோரியோகிராஃப் பண்ணவே இல்லையா? கோரியோகிராஃப் தான் இப்படி இருக்கணும். அந்த கோரியோகிராஃபி வந்து ப்ராப்பரா அந்த 1-2 அந்த மூமெண்ட்லாம் இல்லாம இப்படி இருக்கணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இது ஓகே, இதுல இது பண்ணலாம், இதுல அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கோரியோகிராஃப்டு. பட் அப்படி இருக்காது, ப்ரொஃபஷனல் அந்த பக்கா இது மாதிரி இருக்காது. ஆமா, அந்த மாதிரி இல்லவே இல்லை. ரொம்ப அப்படியே சும்மா நீங்க ஃப்ளோல என்ன வந்து அப்படி ஆடின மாதிரி தான் இருந்தது. சூப்பர். மேதமான்ல பாத்தீங்கன்னா பக்கமா உங்களுக்கு டயலாக் இருக்கு, புலம்பிட்டே இருக்கிற மாதிரி தான் உங்க ரோல். சோ நிறைய டயலாக்ஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க நடிச்ச கோ ஆக்டர்ஸ், அதாவது பிரியா வந்துட்டு ஒரு நியூஸ் ரீடரா இருந்தாங்க. சோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அப்படி பேசிருப்பாங்க. சோ நீங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? ஆமா, அது அவங்க பண்ற மாதிரி எல்லாம் என்னால முடியாது. அவ்வளவு பெரிய டயலாக் கூட டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து டயலாக் பேப்பர் பார்த்தாலே எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பாக்குற மாதிரி பயம் வரும். ஐயோ அம்மா, என்னடா அது 4 டயலாக் எனக்கு எழுதிருக்காங்களே, அப்படிதான் இருக்கும் ப்ரீவியஸ் பிலிம்ஸ் எல்லாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 25 ஷீட் இருக்கும். அதுல பார்த்தா வைபவ் இருக்கும். என்ன பேர் தப்பா போட்டிருக்கீங்க பாருங்க அப்படின்னு நானு. ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு எனக்கு. பிரியாவே வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. சோ அதனால வந்துட்டு இவங்களை எந்த விதத்திலயும் வந்துட்டு கஷ்டப்படுத்தாம அப்படியே கூட்டு வந்துட்டோம். சூப்பர். இந்த மேயாதமான் படத்துல நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி நிறைய டயலாக்ஸ் எல்லாம் இருக்கு. சோ எவ்வளவு டேக்ஸ் போனீங்க? ரொம்ப நிறைய டேக்ஸ் போனீங்களா? டேக்ஸ் பேச போல. ஏன்னா இந்த மேயாதமான் படத்துக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரீடிங் ஒரு செஷன் ஒன்னு பண்ணோம். ஃபுல்லா யாரு, நானு, பிரியா, விவேக், இந்துஜா எல்லாருமே உட்கார்ந்துட்டு ஃபுல் ஸ்கிரிப்ட், அந்த சீன்ஸ் கிடையாம ஃபுல் ஸ்கிரிப்ட் ரீடிங் வந்துட்டு பண்ணோம். ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுது, டயலாக் சொல்லி பாத்துக்கிறது. மைனர் சேஞ்சஸ் தான் நடக்கும் ஸ்பாட்ல, தவிர மேஜரா வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணுவோம். சூப்பர். இப்ப எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல உங்க புஷ் மந்த்ரா என்னவா இருந்தது? எது உங்களை பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வச்சது எப்படி நினைக்கிறீங்க? எனக்கு என் லைஃப் இப்படி இருக்கணும், என்னோட சினிமா லைஃப் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஹேட் பிக் ட்ரீம். அதுக்காகவே வந்து ஒர்க் பண்ணேன். பட் எதுவுமே நடக்கல. சினிமா வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, சினிமா வில் டிசைட் அஸ். சோ சினிமா லைஃப் ஆல்சோ. நான் ஒன்னு நினைச்சேன், அது நடக்கல. சோ இட்ஸ் டேக்கிங் மீ இன் a குட் பாத். சோ அதை புடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னா வந்துட்டு இப்போ படம் பெரிய ஹிட் ஆனாலும் எனக்கு அப்படின்னு இருக்காது, படம் ஃபிளாப் ஆனாலும் ஒன்னும் இருக்காது. எதுவா இருந்தாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சோ டச் வுட் மேபி எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஹிட் ஆனாலும் அப்படிதான் இருப்பாங்க, ஃபிளாப் ஆனாலும் அப்படிதான் இருப்பாங்க. சோ மேபி அந்த ஒரு இது இருக்கலாம். தேங்க்யூ சோ மச் எங்க அக்கா வந்து ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல பேசினதுக்கு. நாளைக்கு நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கேளுங்க. நான் உங்க ரேடியோ சிட்டி லாயா. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்ப